சின்ன சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம பயன்படும். எல்லாமே வந்து ஒழுக்கம் தான். ஓகேயா? சரி, ஓகே. முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச கதை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதை பத்தி ஒரு வேடிக்கையான ஒரு விளக்கம் பார்த்தேன். அது என்னன்னா, ஒரு பெரிய பணக்காரர் வந்து என்ன செஞ்சாராம், அவர் வீட்டுக்கு எதிர்க்க வந்து ஒரு ஏழை வந்து பூசணிக்காய் வளர்த்துட்டு இருந்தாராம். அந்த பூசணிக்காய் ரொம்ப பெருசா இருந்துச்சாம். இவர் நினைச்சா காசு கொடுத்து வாங்க முடியும். அல்ப என்ன பண்ணிட்டாரு, அந்த ஏழை இல்லாத டைம்ல இவர் போய் அந்த பூசணிக்காவை திருடி வீட்டுல வச்சிட்டாரு. பெரியவங்க சில செய்யற தவறுகளை யாருமே பார்க்கலன்னு நினைச்சு செய்யறாங்க. ஆனா நிறைய பேர் அதை பாக்குறாங்க. இது நிறைய பேர் பார்த்திருக்காங்க, இவர் அதை பார்க்கல. அதுல இருந்து அவரு என்னன்னு சொல்லிட்டாங்களா, எப்பா இந்த ராமசாமி வீடு இருக்குது, ராமசாமி வீடு இந்த பூசணிக்காய் திருடினாங்கல்ல, அவங்க வீடு 2 வீடு தள்ளி இருக்கு. இப்படியே அவரை சொல்லிட்டே இருந்தாங்களா. பூசணிக்காய் திருடின வீட்டு பக்கத்துல அந்த கிணறு இருக்கு. இப்படியே சொல்லிட்டே இருந்தாங்களா. இவருக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை பிறந்து பேரம் பேத்தி எல்லாம் வளர்ந்துட்ட பிறகும் இந்த பேர் மட்டும் மாறவே இல்லை. அந்த பேர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம், திருந்திட்டோம். இன்னும் நம்ம இந்த ஒரு திருட்டை வச்சு, நம்ம தாத்தா செஞ்ச திருட்டை வச்சு நம்ம குடும்பத்தையே பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்டாங்க. என்ன பண்றது, இந்த பேரை எப்படி நாங்க மாத்துறது, நாங்க நல்ல வசதி ஆயிட்டோம், நாங்க மாறிட்டோம், இருந்தாலும் எங்களுக்கு இந்த கெட்ட பேர் போகவே இல்லை. அப்ப அந்த முனிவர் சொன்னாரா, ஒரு நாள் உனக்கு வந்து ஒரு நாளைக்கு 50 பேருக்கு சாப்பாடு போட முடியுமான்னு கேட்டாராம். கண்டிப்பா 100 பேருக்கே என்னால போடுவேன், ஒரு வாரம் நீ அதை செய் அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி டெய்லி என்ன செஞ்சாராம், போற வரவங்களுக்குலாம் வீட்டுல சாப்பாடு போட்டு அனுப்பிச்சாராம். 50 பேருக்கு டெய்லி செஞ்சாராம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாரம் கழிச்சு என்ன செஞ்சாங்களா, எப்பா அந்த ராதா வீடு எங்க இருக்கு, அந்த ஊரு ஃபுல்லா சாப்பாடு போடுவாங்கல்ல, அவங்க வீடு பக்கத்துலதான் இருக்க ராதா வீடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். இப்படியே அவங்களுடைய கெட்ட பேர் வந்து மாறி போச்சான். இதுதான் முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சது, இதுக்குரிய விளக்கம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இப்ப இது என்ன 2 விஷயம் கத்துக்கலாம்னா, ஒண்ணு வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம்னா, நம்மளுடைய தவறுகளை வந்து யாராச்சும் ஒரு தவறு செஞ்சாங்கன்னா அந்த தவறுக்கு பதில் வந்து தவறு கிடையாது. முள்ளால எடுக்கணும்னு சொல்றாங்கல்ல, டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் இங்கிலீஷ்ல. ஓகேயா? முள்ளால எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அது முள்ளா இருந்தா கூட ஒருத்தர் தீமை செஞ்சாலும் அந்த தீமை எதால எடுக்கணுமா, நன்மையாலதான் வெளியே எடுக்க முடியும். இவங்க ஒரு கெட்டது செஞ்சாங்க, அந்த கெட்டது எப்படி மாறிச்சு, அந்த கெட்ட பேர் எப்படி போச்சு, அவங்க எல்லாருக்கும் செஞ்ச நன்மையால அந்த கெட்ட பேர் மறைஞ்சு போச்சு. அதே மாதிரி யார் நமக்கு தீமை செஞ்சாலும் நம்ம நன்மையாலதான் அதை வெல்லணும். குட் மார்னிங் சில்ட்ரன்.